ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படிங்கிற பேர் இன்னைக்கு உலகத்தையே விழி பிதுங்கி திரும்பி பார்க்க வைக்கிற பேரா மாறி இருக்கு. சிறுமிகளை கட்டாயப்படுத்தி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி இன்டர்நேஷனல் லெவல்ல பிசினஸ் பொலிட்டிக்கல் டீலிங்ல புரோக்கரா செயல்பட்ட ஜெஃப்ரி எப்ஸ்டீனோட ஃபைல்ஸ்ல மோடி, அம்பானி, பெட்ரோலியம் மினிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரி இவங்களுடைய பேர்லாம் இருக்கிறது இந்திய அரசியலையே அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. இந்தியாவினுடைய நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட் வெளில வர்ற அன்னைக்கு அம்பானியும் எப்ஸ்டீனும் ரகசியமா மீட் பண்ணி இருக்கக்கூடிய தகவல் வெளில வந்திருக்கு. அதிலும் குறிப்பா எப்ஸ்டீன் என்ன சொல்லியிருக்காப்லன்னா, என்ன பார்க்கறதுக்கு மோடி ஒருத்தரை இந்தியாவில இருந்து அனுப்பி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய தகவல் பல கேள்விகளை எழுப்பக்கூடியதா மாறி இருக்கு. மோடி அனுப்பிய ஆள் அப்படின்னு எப்ஸ்டீன் சொன்னது அம்பானியா அல்லது பெயர் வெளிவராத வேறு ஒரு நபரையா? அம்பானியும் எப்ஸ்டீனும் பேசிக்கிட்டது என்ன? யார் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன்? விரிவா பார்க்கலாம். வணக்கம், இது யூட்டன். நான் விவேகானந்தன். யூட்டன் அப்படிங்கிறது பொய் செய்திகளை முறியடிக்கிறதுக்காகவும் வெறுப்பை வீழ்த்துறதுக்காகவும் சுதந்திரமாக நடத்தப்படுகிற ஒரு சுதந்திர ஊடகம். இந்த ஊடகம் எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய நிதியிலும் நடத்தப்படுற ஊடகம் கிடையாது. மக்களாகிய நீங்க கொடுக்குற பணத்திலும் யூடியூப், கூகுள் ஆட்ஸ் மாதிரி வரக்கூடிய பணத்திலும் தான் இந்த ஊடகம் நடத்தப்படுது. யூட்டன் செய்யற இந்த வேலை முக்கியமானது, இது சரியா இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த QR கோட் மூலமா உங்களால் முடிஞ்ச டொனேஷன் அனுப்பி யூட்டனுடைய வளர்ச்சிக்கு உதவலாம். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படிங்கிற இந்த நபர் 2019 நியூயார்க் சிறையில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். அந்த நபர் மேல இருந்த குற்றச்சாட்டு மைனர் பெண்களை, சிறுமிகளை கட்டாயப்படுத்தி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி ஒரு பெரிய பாலியல் நெட்வொர்க்கை வச்சிருந்தார் அப்படிங்கிறது. அமெரிக்காவுடைய அதிபர்ல இருந்து சர்வதேச அளவுல பல பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள்ல இருந்து, அதிகாரிகள்ல இருந்து, பிசினஸ் மேன்கள் வரைக்கும் பலரோட இந்த எப்ஸ்டீன் தொடர்பு வச்சிருந்தது மட்டும் இல்லாம அவங்கள பலருக்கு மைனர் பெண்களை, சிறுமிகளை அவங்களுடைய பாலியல் இச்சைக்காக தொடர்ச்சியாக அனுப்பி வச்சிருந்தது அப்படிங்கிற தகவல் தெரிய வந்திருக்கு. இந்த எப்ஸ்டீனை பத்தின பல தியரிஸ் மக்கள் மத்தியில் தொடர்ச்சியா பேசப்பட்டுட்டே வந்துச்சு. அதே மாதிரி இந்த எப்ஸ்டீன் ஒரு உளவாளியா இருக்கலாம், இவர் இஸ்ரேலுடைய மொசாதை சேர்ந்தவராக இருக்கலாம், இப்படி பல தகவல்கள் மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வந்த சூழல்ல இந்த எப்ஸ்டீன் இறந்த பிறகு இந்த எப்ஸ்டீனுடைய அனைத்து தகவல்களும் வெளிப்படையாக வைக்கப்படணும் அப்படின்னு மக்கள் மத்தியில் கோரிக்கைகள் எழுந்து பல போராட்டங்கள்லாம் அங்கே நடந்தது. இதனால பார்த்தோம்னா அமெரிக்க காங்கிரஸினுடைய ஒப்புதலோட என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த எப்ஸ்டீனுடைய ஃபோன் கம்யூனிகேஷன், மெயில் கம்யூனிகேஷன், அப்புறம் அதனுடைய எல்லா டேட்டாக்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிட்டுக்கிட்டே வந்தாங்க. ஆரம்ப காலத்தில் பார்த்தோம்னா 1970களில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் ஸ்கூல், அங்கே வந்து பார்த்தோம்னா மேக்ஸ், பிசிக்ஸ் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருந்து தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கியவர் தான் இந்த எப்ஸ்டீன். அதுக்கு பிறகு ஒரு ஃபைனான்சியராக மாறி பல பணக்காரர்களுடைய ஃபினான்ஸை மெயின்டைன் பண்ணுற கம்பெனியாக எப்ஸ்டீனுடைய தொழில் அப்படிங்கிறது உருப்பெறுது. அதுக்கு பிறகு தான் பார்த்தோம்னா எப்ஸ்டீனால் பல நட்சத்திர விடுதிகள் மாதிரியான இடங்கள் உருவாக்கப்படுது. புளோரிடாவில் ஒரு பெரிய பிரைவேட் மேன்ஷன், ஒரு பெரிய பிரைவேட் தீவு, அங்கே ஒரு பெரிய ரெசார்ட்டு, இப்படி பல இடங்கள் உருவாக்கப்பட்டு அந்த இடங்கள்லாம் பார்த்தோம்னா செலிபிரிட்டிஸ், ஆர்டிஸ்ட், பொலிட்டீஷியன் அப்படின்னு பலரும் புழங்கக்கூடிய இடங்களாக அந்த இடங்கள்லாம் மாற்றப்பட்டுச்சு. எந்த அளவுக்கு எப்ஸ்டீனை பெரிய இன்ஃப்ளூயன்சராக இந்த தொழில் மாற்றுது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் எப்ஸ்டீனுடைய நெருக்கமான நண்பராக இருந்தவர். 2002 எப்ஸ்டீனை பற்றி நியூயார்க் மேகசினில் பேட்டி கொடுத்த ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, எப்ஸ்டீன் ஒரு டெரிஃபிக்கான கை, அவர் கூட இருக்கிறதுக்கே ரொம்ப ஃபன்னாக இருக்கும், அவருக்கும் என்னை போலவே அழகான பெண்கள்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக என்ன சொல்கிறாருன்னா, அண்ட் மெனி ஆஃப் தம் ஆர் ஆன் த யங்கர் சைடு அப்படிங்கிறார். இளம் வயதினர்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறார். ஸோ டொனால்ட் ட்ரம்ப் மட்டும் இல்லாமல் இங்கிலாந்தினுடைய பிரின்ஸ், இப்படி உலகத்தினுடைய சர்வதேச அளவில் பல மட்டங்களில் எப்ஸ்டீனுக்கு பெரிய அளவிலான தொடர்புங்கிறது இருந்திருக்கு. 2005 பார்த்தோம்னா குறிப்பாக ஒரு 14 வயசு சிறுமியை வந்து பாலியல் வன்கொடுமைக்கு இந்த எப்ஸ்டீன் உட்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு அந்த சிறுமியினுடைய பெற்றோர் புளோரிடாவில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த டைமில் எப்ஸ்டீனுடைய வீடுகள்லையும் இடங்கள்லையும் போலீஸ் சர்ச் பண்ணப்போ தான் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளில வந்தது. ஏன்னா இந்த ஒரு பெண் மட்டும் இல்லாமல் இந்த பெண் மாதிரி ஏராளமான பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விவரங்கள் அங்கே கிடைச்சிது. அடுத்தடுத்து பல ஆண்டுகளில் பார்த்தோம்னா எப்ஸ்டீன் பல சிறுமிகளை கட்டாயப்படுத்தி பாலியல் தொழிலில் ஈடுபட வச்சு ஒரு பெரிய பாலியல் நெட்வொர்க்கை நடத்திட்டு இருந்தது தெரிய வந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த பாலியல் நெட்வொர்க் மூலமாக பல பெரிய பிஸ்னஸ் மேன்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும்
தொடர்ச்சியாக அவங்களுடைய பாலியல் இச்சையை பூர்த்தி பண்ணுறதுக்காக சிறுமிகளை அனுப்பி வைத்தது அப்படிங்கிறதும் தெரிய வந்துச்சு. அதில் எப்ஸ்டீனால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க பேர் வந்து விர்ஜீனியா ராபர்ட்ஸ். அவங்க வயசு 17 வயசு இருக்கும்போது அந்த பெண்ணை இங்கிலாந்து மகாராணியினுடைய மகன் இளவரசர் ஆண்ட்ரூ, அந்த ஆண்ட்ரூவோடைய பாலியல் இச்சைக்காக 17 வயசு நிறைந்த விர்ஜீனியா ராபர்ட்ஸ் அப்படிங்கிற அந்த பெண் வந்து பார்த்தோம்னா கட்டாயப்படுத்தப்பட்டு இந்த எப்ஸ்டீன் மூலமா அனுப்பப்பட்டிருக்கார். இதை அந்த சம்பந்தப்பட்ட பெண்ணே வாக்கு மூலமா கொடுத்துருக்காங்க. 2000ஆம் ஆண்டு பார்த்தோம்னா டொனால்ட் ட்ரம்ப்னுடைய ஒரு மசாஜ் சென்டர், அந்த மசாஜ் சென்டர்ல அட்டெண்டன்ட்டா வேலை பார்த்துருக்காங்க இந்த விர்ஜீனியா ராபர்ட்ஸ். அங்கதான் பார்த்தோம்னா இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் மேக்ஸ்வெல் வந்து விர்ஜீனியா ராபர்ட்ஸை மீட் பண்ணியிருக்காங்க. அப்போ விர்ஜீனியா ராபர்ட்ஸுக்கு அந்த ஒர்க்ல இருந்த இன்ட்ரெஸ்ட்டை பார்த்து மேக்ஸ்வெல் என்ன பண்றாங்கன்னா, உனக்கு இதை விட நல்ல பொட்டன்ஷியலான ஒரு கெரியரை நான் உருவாக்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு சென்டரில் உனக்கு நல்ல ஜாப் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு உனக்கு வந்து நாங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் மசாஜ் தெரப்பிஸ்டாக மாறுறதுக்கான ஒரு ட்ரைனிங்கை உனக்கு சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பாலியல் வேலைகளில் ஈடுபட வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 2.5 வருஷம் பார்த்தோம்னா ஜெஃப்ரி எப்ஸ்டீனும் அவருடைய பிஸ்னஸ் அசோசியேட்ஸும் பார்த்தோம்னா இந்த விர்ஜீனியா ராபர்ட்ஸ் அப்படிங்கிற இந்த பெண்ணை அவங்களுடைய பாலியல் தேவைக்காக பயன்படுத்தி இருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் தான் அந்த பெண்ணை இங்கிலாந்து இளவரசர் ஆண்ட்ரூ கிட்டையும் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு டைமில் பார்த்தோம்னா தாய்லாந்துக்கு அனுப்பியிருக்கிறாங்க. தாய்லாந்துக்கு போன அந்த பெண் அங்கே மார்ஷியல் ஆர்ட் ட்ரெயினராக இருக்கக்கூடிய ஒருத்தரை பார்த்து அவரை லவ் பண்ணி அங்கேயே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. திருப்பி எப்ஸ்டீன் கிட்ட நான் வரமாட்டேன் இனிமே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு பிறகு எப்ஸ்டீன் மேலே கிரிமினல் வழக்குகள் பதியப்பட்ட பிறகு இந்த பெண்ணை வந்து அதிகாரிகள் கான்டாக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு பல ஆண்டுகள் கழித்து இவங்க வந்து இந்த எப்ஸ்டீன் பற்றின பல வாக்குமூலங்களை தொடர்ச்சியாக கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி காவல்துறைக்கும் பார்த்தோம்னா இந்த எப்ஸ்டீனால் பாதிக்கப்பட்ட பெண்களினுடைய பட்டியல் அப்படிங்கிறது வளர்ந்துக்கிட்டே பெருசாகிட்டே போகுது அப்படிங்கிறது தெரிய வருது. அதில் ஒரு வழக்கில் தான் பார்த்தோம்னா 2008 எப்ஸ்டீன் வந்து சிறையில் அடைக்கப்படுறார். அந்த வழக்கினுடைய தண்டனை காலம் முடிவதற்கு முன்பாகவே வந்து பார்த்தோம்னா அவர் அந்த வழக்கை உடைச்சி வெளில வர்றார். அதுக்கு பிறகும் அவர் வந்து பார்த்தோம்னா இந்த சிறையிலிருந்து வெளில வந்த பிறகும் அந்த வேலைகளை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். இந்த இடைப்பட்ட கேப்பில் தான் பார்த்தோம்னா 2017 to 2019 இந்த பீரியடில் அவர் அனில் அம்பானியை சந்தித்திருக்கிறார், மோடியை குறித்து பேசியிருக்கிறார் அப்படிங்கிற பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் வெளில வந்திருக்கு. அதில் குறிப்பாக ஒரு இடத்துல பார்த்தோம்னா எப்ஸ்டீனுடைய மெயில், அதில் வந்து பார்த்தோம்னா ஜூலை 2017 அன்னைக்கு ஒரு மெயில் அனுப்பப்பட்டிருக்கு. அந்த மெயிலில் பிரதமர் மோடியினுடைய இஸ்ரேல் பயணம் குறித்தான விவரங்கள் இருக்கு. அந்த மெயிலில் எப்ஸ்டீன் என்ன சொல்லியிருக்காப்புல அப்படின்னா, த இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மோடி டுக் அட்வைஸ், மோடி வந்து அட்வைஸ் எடுத்துக்கிட்டாரு அண்ட் டான்ஸ்ட் அண்ட் சாங் இன் இஸ்ரேல் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் யூஎஸ் பிரசிடென்ட். அமெரிக்க அதிபருடைய பெனிஃபிட்டுக்காக மோடி இஸ்ரேலில் பாட்டு பாடி நடனம் ஆடினார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தே ஹேட் மெட் எ ஃபியூ வீக்ஸ் எகோ அப்படின்னு போட்டு இட் ஒர்க்ட், இது ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னு போட்டு ஒரு வெற்றிகரமான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறாப்புல. இந்த மெயில் விவகாரம் தான் பார்த்தோம்னா இப்போ பெரிய விவாதமாக மாறி இருக்குது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியிலிருந்து இந்த மெயிலில் எப்ஸ்டீனுடைய பாலியல் குற்றவாளி சர்வதேச புரோக்கர் எப்ஸ்டீனுடைய ஃபைல்ஸில் பிரதமர் மோடியினுடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறதும் அவர் என்னோட ஐடியாவை எடுத்துக்கிட்டார் அப்படின்னு எப்ஸ்டீன் போட்டிருக்கிறதும், அந்த ஐடியா என்ன, அவர் இஸ்ரேலில் போயிட்டு டான்ஸ் அண்ட் சாங் அப்படின்னா என்ன பண்ணார், இட் ஒர்க் அப்படின்னா என்ன நடந்தது, இந்த விவாதத்தெல்லாம் நம்ம பார்லிமெண்ட்டில் விவாதிக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியிலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த விவரத்தை இன்னைக்கு சர்வதேச அளவில் விவாதிச்சுட்டு இருக்காங்க. அதில் பிரதமர் மோடியினுடைய பெயர் வந்திருக்குது. இதை பார்லிமெண்ட்ல விவாதிக்காம எப்படி நீங்க இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்விகளை காங்கிரஸ் கட்சி எழுப்பியிருக்கு. இதுக்காக ஒரு மோசனையும் காங்கிரஸ் கட்சியிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி 2017 அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பையும் இஸ்ரேல் அதிபரையும் சந்திக்கிறதுக்கு முன்னாடி மோடி எப்ஸ்டீனுடைய அசோசியேட்ஸுடைய கன்சல்டேஷன் எதுவும் எடுத்துக்கிட்டாரா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறாங்க. அதே மாதிரி அனில் அம்பானி அவருக்கும் இந்த எப்ஸ்டீனோட தொடர்புகள் இருந்தது அப்படிங்கிறது இந்த ஃபைல்ஸ்ல வெளியாயிருக்கு. அதுல ரொம்ப குறிப்பா பார்த்தோம்னா 2019 நாடாளுமன்ற தேர்தல் அது நடந்துகிட்டு இருந்த நேரத்திலையும் அந்த தேர்தல் முடிவுகள் வெளியான நேரத்திலையும் பார்த்தோம்னா அனில் அம்பானிக்கும் ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கும் இடையில பல கம்யூனிகேஷன்ஸ் வந்து நடந்திருக்கு. குறிப்பா மே 23 அதாவது இந்தியாவினுடைய நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட் வர்ற அன்னைக்கு ஒரு மீட்டிங்கை வந்து ஒருங்கிணைக்கணும், அதாவது அம்பானிக்கும் எப்ஸ்டீனுக்கும் இடையில ஒரு
மீட்டிங் நடத்தப்படணும் அப்படிங்கிறதுக்காக மே 14ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் தொடர்ச்சியாக அம்பானியும் எப்ஸ்டீனும் பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அதில் குறிப்பாக மே 20ஆம் தேதி அந்த மீட்டிங், மே 23ஆம் தேதி ரிசல்ட் வருது, தேர்தல் ரிசல்ட்டு. அதுக்கு 3 நாள் முன்னாடி எப்ஸ்டீன் வந்து அமெரிக்காவினுடைய டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய முன்னாள் சீஃப் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்த ஸ்டீவ் பெனான் அவருக்கு வந்து ஒரு மெயில் போடுறார். அதில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அந்த மெசேஜில் மே 23ஆம் தேதி மோடி என்னை மீட் பண்ணுறதுக்காக ஒருத்தரை அனுப்பி வைக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அப்போ ஏற்கனவே மே 23ஆம் தேதி நம்ம மீட் பண்ணணும் அப்படின்னு அம்பானியோட பேசிக்கிட்டு இருந்த கம்யூனிகேஷன்ஸை வச்சு பார்க்கும்போது எப்ஸ்டீனோடு மீட் பண்ணணும் அப்படின்னு மோடி அனுப்பிய ஆள் அப்படின்னு எப்ஸ்டீன் சொன்னது அம்பானியை தானா அல்லது பெயர் தெரியாத, பெயர் வெளிவராத வேறு யாராவது மறைமுக நபர்களா அப்படிங்கிறது இன்னும் விடை தெரியாமல் இருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா மே 23ஆம் தேதி திட்டமிட்டபடி ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கும் அனில் அம்பானிக்கும் இடையிலான அந்த மீட்டிங் நடந்திருக்கு. அம்பானி எப்ஸ்டீனுடைய மேன்ஹாட்டன் ஹவுஸுக்கு போயிருக்கிறார். இதை வந்து பார்த்தோம்னா அம்பானியுடைய செக்ரட்டரியேட்லேருந்து அனுப்பப்பட்ட மெயில் இந்த தகவலை உறுதி பண்ணுது. அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அம்பானிக்கு எப்ஸ்டீன் ஒரு ரிப்ளை அனுப்புறார். டுடே வாஸ் எ ட்ரீட், நைஸ் சீயிங் யூ அப்படின்னு எப்ஸ்டீன் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கார். அதே மாதிரி அம்பானியோட நடந்த மீட்டிங் பற்றி ஸ்டீவ் பெனான், டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய முன்னாள் சீஃப் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அவருக்கு ஒரு மெயில் போடுறார். அதில் அம்பானியை மீட் பண்ணதை பற்றி என்ன போடுறார் அப்படின்னா, ரியலி இன்ட்ரெஸ்டிங் மோடி மீட்டிங் அப்படின்னு போடுறார். ஸோ ஏற்கனவே பார்த்தோம்னா மோடி என்னை மீட் பண்ண ஒருத்தர் அனுப்புகிறார் அப்படின்னு போட்டார். அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ரியலி இன்ட்ரெஸ்டிங் மோடி மீட்டிங்னு போட்டிருக்கார். ஸோ எப்ஸ்டீன் இந்த விவகாரத்தில் மோடி அனுப்பிய ஆள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறது அனில் அம்பானியை தானா அப்படிங்கிறது இந்த ஃபைல்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா மூலமாக முக்கியமான கேள்வியை எழுப்புது. அது மட்டும் இல்லாமல் அந்த நாளில் அனில் அம்பானிக்கும் எப்ஸ்டீனுக்கும் இடையில் என்ன பேச்சுவார்த்தை நடந்தது அப்படிங்கிறதும் இன்னும் வெளிவராமல் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கொடும் குற்றப்பின்னணி கொண்ட ஒரு நபர், இந்த நபருடன் அனில் அம்பானிக்கு இருந்தது என்ன வகையான தொடர்பு? அதே மாதிரி இந்தியாவில் மோடி தேர்தலில் ஜெயிக்கிறத பற்றி இந்த பாலியல் குற்றவாளியிடம் அம்பானி பேசுவதற்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி. அடுத்ததா உண்மையிலேயே மோடி அனுப்பிய ஆள் அப்படிங்கிறது அம்பானி தானா அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி. ஸோ இப்படி பல கேள்விகள் எப்ஸ்டீன் விவகாரத்தில் இந்தியாவை மையப்படுத்தி மர்மமானதாக இருக்குது. அதே மாதிரி அம்பானி கிட்ட எப்ஸ்டீன் இன்னும் நிறைய விவகாரங்களை பேசியிருக்கிறார். அதில் சில விஷயங்களை எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ஸ்டீவ் பெனான் வந்து பார்த்தோம்னா அவர் வந்து சீனாவுக்கு எதிரான ஆள். அவரை வந்து மோடி மீட் பண்ணும்போது அவர் வந்து இன்னும் சிறப்பானதாக ஃபீல் பண்ணக்கூடும், ஏன்னா உங்களுக்கும் சைனா சம்மந்தமான ப்ராப்ளம் இருக்குது அப்படின்லாம் பேசியிருக்கிறாரு. அதுக்கு அம்பானி ஷுவர் அப்படின்லாம் ரிப்ளை பண்ணியிருக்கிறார். அடுத்ததாக அம்பானி பார்த்தோம்னா எப்ஸ்டீன் கிட்ட சில ரிக்வஸ்ட்டுகளையும் கேட்டிருக்கிறார். அதில் என்ன கேட்குறாரு அப்படின்னா, will need your guidance on dealing with White House for India relationship and defense cooperation அப்படின்னு சொல்லியிருக்கிறார். டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன், இந்தியாவினுடைய யூஎஸோடைய ரிலேஷன்ஷிப் சம்பந்தமாக எப்ஸ்டீனுடைய கைட்லைன்ஸ் வேணும் அப்படின்னு யார் கேட்குறாரு? இந்தியாவில் எந்த பதவியிலும் இல்லாத ஒரு பிஸ்னஸ்மேன் அம்பானி கேட்டிருக்கிறார். அதுக்கு பிறகு எப்ஸ்டீன் பார்த்தோம்னா அம்பானிக்கு இன்னொரு விஷயத்தை சஜஸ்ட் பண்ணியிருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா, என்கிட்ட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இனிமேல் பார்த்தோம்னா சிக்னல் மெசேஞ்சரை யூஸ் பண்ணுங்க. அதுதான் வந்து ஃபுல் என்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் வந்து பகிரப்படக்கூடிய தகவல்கள் அப்படிங்கிறது வேற யாரும் வந்து இடையில புகுந்து பார்க்க முடியாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த சிக்னல் மெசேஞ்சரை நீங்கள் இனிமேல் பயன்படுத்துங்க என்கிட்ட பேசும்போது அப்படின்னு சொல்லிட்டு எப்ஸ்டீன் அம்பானிக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கிறார். ஸோ இப்படி பல விஷயங்கள் இந்த எப்ஸ்டீனை மையப்படுத்தி அம்பானியுடன் மோடி குறித்தும் இந்தியாவினுடைய அமெரிக்க உறவு குறித்தும் இப்படி பல கம்யூனிகேஷன்ஸ் நடந்திருக்கு. அடுத்ததாக பார்த்தோம்னா இன்னைக்கு பெட்ரோலியம் மினிஸ்டராக இருக்கக்கூடிய ஹர்தீப் சிங் பூரி, அவர் வந்து பார்த்தோம்னா நியூயார்க்கில் இருந்தார். அப்போ வந்து இன்டர்நேஷ்னல் பீஸ் இன்ஸ்டியூட்டில் அவர் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஐஎஃப்எஸ் ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர்டாக இருந்தார். இவர் தொடர்பான பல தகவல்கள் அப்படிங்கிறதும் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் வெளில வந்திருக்கு. இதை பற்றி கேட்கும்போது ஹர்தீப் சிங் பூரி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அவர் எப்ஸ்டீனோட அவருக்கு தொடர்பு இருந்ததை ஒத்துக்கிறார். நான் 3 முறை அவரை மீட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எப்ஸ்டீனுடைய கிரிமினல் பேக்ரவுண்ட் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது அப்போலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி இந்தியாவினுடைய எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரியிலிருந்தும் ஒரு ரெஸ்பான்ஸை வெளியிட்டிருக்காங்க. குறிப்பாக பிரதமரினுடைய இந்த இஸ்ரேல் பயணம் குறித்தும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் வெளிவந்த தகவல் குறித்தும் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, மோடி இஸ்ரேலை விசிட் பண்ணது மட்டும்தான் அதில் கொடுத்துருக்கிறது உண்மை, மீதி எல்லாமே அந்த இமெயிலில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து எல்லாமே ஒரு கன்விக்டட் கிரிமினலினுடைய வதந்திகள் விச் டிசர்வ் டு பி டிஸ்மிஸ்டு வித் த அட்மோஸ்ட் கண்டெம்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்ளையை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி
இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது அப்படின்னு விசாரிக்கிறதுக்கோ அல்லது என்ன நடந்தது அப்படிங்கிறதை சொல்கிறதுக்கோ அந்த எப்ஸ்டீன் இப்போது உயிரோடு இல்லை. எப்ஸ்டீனோடு பல உலகத் தலைவர்களுக்கு இருந்த தொடர்பு, உலகத்தினுடைய பெரிய பிஸ்னஸ் மேன்களுக்கு இருந்த தொடர்பு அப்படிங்கிறது இன்னைக்கு வெளிவந்து எல்லாரையும் தலை சுத்த வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதில் ரொம்ப குறிப்பாக அனில் அம்பானி, மோடி, ஹர்தீப் சிங் பூரி இவங்களுடைய பெயர்களும் அவங்க சம்பந்தமான விஷயங்களும் இடம்பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது இந்திய அரசியலில் ஒரு பெரிய விவாதத்தை எழுப்புனதோட பல விடை தெரியாத மர்மமான கேள்விகளையும் விட்டு சென்றிருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். தொடர்ச்சியாக இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சிக்க யூ டர்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.